வணக்கம் நண்பர்களே. 29x31 சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான் நம்ம பார்க்குறோம். இந்த பிளானோட 3D வியூவும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளானை பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் மெயின் கேட்டு. ஸோ இந்த வழியாக என்ட்ரு ஆகும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லாபி இருக்குது, அதாவது சிட் அவுட்டு. தென் இந்த இடத்துல ஒரு மெயின் டோர். நாம் வந்து இந்த மெயின் டோரை தாண்டி உள்ளே போகும்போது நமக்கு ஒரு லிவிங் ரூம் தெரியுது. ஸோ இது வந்து ஒரு 3 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான். இந்த கார்னரில் ஒரு பெட்ரூம் இருக்குது 11x10 ஃபீட்டில். ஸோ இந்த பெட்ரூம்லையும் சேம் டைமென்ஷன் 11x10 ஃபீட்டில். தென் இந்த கார்னரில் ஒரு பெட்ரூம் 11x10 ஃபீட்டில் தான். இதில் இந்த மெயின் டோர் வழியாக உள்ளே போனோடனே இந்த ரைட் சைடில் நம்ம வந்து ஒரு பெட்ரூம் வச்சுருக்கிறோம். தென் இந்த லிவிங் ரூம் இருக்கக்கூடிய அதே இடத்துலையே ஒரு கிச்சன் இருக்குது. இந்த கார்னரில் கிச்சன் அமைச்சிருக்கிறோம். 8 feet x 8 feet 4 inches சைஸில் ஒரு கிச்சன் அமைச்சிருக்கிறோம். தென் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்பு வந்து நம்ம இந்த கார்னரில், அதாவது மெயின் டோருக்கு லெஃப்ட் சைடு கார்னரில் நாம் வந்து ஸ்டெப்பு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். தென் ஒரே ஒரு காமன் பாத்ரூம் டாய்லெட் வந்து இந்த 2 பெட்ரூமுக்கும் சென்டர் பொசிஷனில் ஒரு காமன் பாத்ரூம் டாய்லெட் நாம் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ டோட்டலாக எல்லா வால்லுமே நம்ம வந்து 9 inches அந்த திக்னஸில் தான் இந்த வால் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த பிளானோட 3D வியூ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இதுதான் இப்போ நம்ம பார்த்த அந்த பிளானோட 3D வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இருந்த மாதிரி இந்த மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். ஸோ இந்த மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இதை தாண்டி உள்ளே போகும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்மால் லாபி, அதாவது சிட் அவுட் ஒன்று பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் அதை தாண்டி உள்ளே போகும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு லிவிங் ரூம் இருக்குது. தென் இந்த லிவிங் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோஃபா டேபிள் எல்லாம் எங்கே அமைக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு 3D வியூவில் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். தென் இந்த மெயின் டோருக்கு லெஃப்ட் சைடில் நம்ம வந்து ஸ்டெப்பு ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஸ்டெப்பு வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த பிளான் வந்து லிண்டல் வரைக்கும் தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். அதனால் இதில் வந்து இந்த ஸ்டெப்பு ஏறுறது வந்து இந்த லிண்டல் வரைக்கும் தான் வந்திருக்குது. ஸோ இதுக்கு அப்புறம் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்படி டாப்பில் வந்து மேலே ஏறும். தென் 3 பெட்ரூம் இந்த கார்னரில், இந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும் இந்த கார்னரில் ஒரு பெட்ரூம் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இன்னொரு அனதர் 2 பெட்ரூம்ஸ் இந்த கார்னரில் ஒரு பெட்ரூம் நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம். தென் இந்த இடத்துல ஒரு பெட்ரூம். அப்புறமா ஒரே ஒரு காமன் பாத்ரூம் டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டாக நாம் வந்து இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த 2 பெட்ரூமுக்கு இடையில இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. தென் ஒரு கிச்சன் வந்து இந்த ஹாலில் இருந்து ரைட் சைடில் இந்த சென்டர் பொசிஷனில் நாம் வந்து இந்த கிச்சன் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம பார்த்த பிளானோட 3D வியூ. அந்த இடத்துல வந்து வால்லாம் ஃபிக்ஸ் ஆனால் இந்த மாதிரி தான் அந்த பில்டிங் வந்து பார்க்குறதுக்கு இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து எல்லா விண்டோவுமே வந்து நம்ம வந்து 4 feet x 3 feet சைஸில் தான் இங்கே எல்லா விண்டோவுமே நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய இந்த விண்டோ மட்டும் 2x2 feet அப்படிங்கிற சைஸில் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். பை, தேங்க்யூ.